இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற தம்பி குமாரசிங் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய யாழ் முதன்மை வேட்பாளருமாகிய அண்ணன் மாவை சேனாராஜா அவர்களே, கிளிநொச்சியின் மைந்தன், கிளிநொச்சியின் பிரதிநிதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய வேட்பாளருமாகிய திரு ஸ்ரீதரன் அவர்களே, வடக்கு மாகாண சபையின் கல்வி அமைச்சர் அவர்களே, உறுப்பினர் திரு அரியரத்ன அவர்களே மற்றும் மேடையிலே இருக்கின்ற பிரமுகர்களே, இந்த கூட்டத்துக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற அருமையான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த தேர்தலை குறித்து கூட்டத்தின் தலைவர் சில கருத்துக்களை சொன்னார். அவர் தலைமுறையிலே சொன்ன அந்த சில கருத்துக்களை இன்னும் கூடுதலாக விவரமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் மக்கள் முன்பாக ஒரு கொள்கை பிரகடனத்தை வைத்து, எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்து, மக்களுடைய ஆணைக்காக அதை வைத்திருக்கிறோம். தேர்தலிலே மக்கள் வாக்களிக்கிற போது இதோ நாங்கள் உங்கள் முன்பாக வைத்திருக்கின்ற இந்த தீர்வு திட்டத்தை, சமஷ்டி என்கின்ற இந்த அரசு முறையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அப்படியாக செய்கின்ற போது உங்களுடைய ஆணையாக, இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய ஜனநாயக ஆணையாக அது முளிரும். அதை நாங்கள் ஒரு பெரும் கேள்வியாக எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கென்று உபயோகிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த கையோடு பெரும்பான்மை ஆட்சி எப்படியாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக சில சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலாவது குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தானியர்களுடைய குடியுரிமை சட்டம் விவாதத்துக்கு வந்தது. அந்த வேளையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதன் தலைவர் திரு ஜி பொன்னம்பலம் அவர்கள் அமைச்சரவையிலே அங்கத்தவராக இருந்தார். அந்த சட்டம் கிட்டத்தட்ட 8 லட்சம் மலைய தமிழ் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறது என்பதற்காக தந்தை செல்வா, அவர் நாகடன், திரு வன்னியசிங்கம் போன்றோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்து விலகி இலங்கை தமிழரசு கட்சியை 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். அது ஆரம்பித்த போதே அந்த கட்சிக்கு சமஷ்டி கட்சி என்று பெயர் உருவானது. ஏனென்றால் அடிப்படையிலேயே சமஷ்டி கொள்கையை வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. வெறும் பெரும்பான்மை ஆட்சி முறை நாட்டிலே இருக்குமாக இருந்தால் எல்லா விடயங்களும் வாக்கெண்ணுகிற போது நிரந்தர பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுடைய பக்கமாக அந்த தீர்ப்பு சாயும் என்கின்ற காரணத்தினாலே தந்தை செல்வா, இந்த ஆட்சி முறை எங்களுக்கு ஒவ்வாது. தலைவர்களுடைய தலைமுறையிலே சில மாணவர்கள் இறைச்சி என்ற கதையை சொன்னார். அப்படியாக பெரும்பான்மை வாக்குப்பலத்தினாலே தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறதாக இருந்தால் அது எப்பொழுதுமே அந்த நிரந்தர பெரும்பான்மையை நோக்கியதாக இருக்கும்.
ஆகையினாலே இந்த ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும். நாடு முழுவதிலேயும் நாங்கள் எண்ணிக்கையிலே சிறியவர்களாக இருந்தாலும் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த எங்களுடைய தாயக பிரதேசம் இருக்கிறது. அந்த பிரதேசத்திலே நாங்கள் பெரும்பான்மையினராக இருக்கின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பிரித்துக் கொடுக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்துக்கு எங்களுடைய கையிலே அது கொடுக்கப்படுமாக இருந்தால் எங்களை ஒட்டிய தீர்மானங்களை நாங்களே எடுக்கக்கூடிய விதத்திலே ஜனநாயகம் சரியாக செயற்படுகிற விதமாக அது இயங்க முடியும். அது சமஷ்டி முறையிலே தான் அதற்கு இடம் உண்டு என்று சரியான வாதத்தை முன்வைத்து இந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு இடம் கிடைக்கவில்லை. 56ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே வெற்றி பெற்ற எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்க அவர்கள் பெரும்பான்மை பணத்தை உபயோகித்து இந்த நாட்டின் ஒரே ஒரு அரசகர்ம மொழி சிங்கள மொழி என்று தீர்மானித்தார். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே இருந்த நிரந்தர பெரும்பான்மை சிங்களவர்களாக இருந்தது. இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு சமஷ்டி முறையை அறிமுகப்படுத்தியது இந்த இதே எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்கா 56 இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர். அதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1926ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு உகந்த இந்த நாட்டுக்கு பொருந்துகிற அரசியல் முறை சமஷ்டி முறை என்று 5 கட்டுரைகள் எழுதினார். யாழ்ப்பாணத்திலே வந்து ஒரு பேருரையையும் நடத்தி சென்றார். அதைத் தொடர்ந்து கண்டிய தலைவர்கள் 30களில் 40களில் டொலமூர் ஆணைக்குழுவுக்கு முன்னாலும் சோதரி ஆணைக்குழுவுக்கு முன்னாலும் இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி முறை இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தவர்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே சமஷ்டி என்று வந்துவிட்டால் அது நாட்டை பிரித்துவிடும் என்று சொல்லுகிற சிங்கள தலைவர்களுக்கு இந்த சரித்திரம் தெரியாதோ என்னவோ. அவர்கள் தான் இந்த நாட்டிலே முதன்முறையாக சமஷ்டியை அறிமுகப்படுத்தினவர்கள். ஆனால் எங்களது தலைவர்கள் அதை கேட்டபோது நாங்கள் நைய புடைக்கப்பட்டோம். மாறி மாறி தொடர்ச்சியாக வன்முறை உபயோகிக்கப்பட்டது. அரசியல் உரிமைகளை கேட்ட போதெல்லாம் வன்முறையை உபயோகித்தார்கள். அதன் விளைவாக 1922ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கென்று ஒரு குடியரசு அரசியலமைப்பு உருவான போது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய சொல்லை கேட்காமல் அவர்களுடைய கருத்துக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்காமல் அதை உதாசீனம் செய்து உருவாக்கப்பட்ட காரணத்தினாலே தமிழ் தலைவர்கள் அது எங்களை கட்டுப்படுத்தாது, இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு பொருந்தாது, எங்களை ஆளாது என்று சொல்லி அதற்கு நாங்கள் விதிவிலக்கானவர்கள் என்று சொல்லி அறிவித்த போது தொடர்ச்சியாக எங்கள் மேல் வன்முறை பிரயோகிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் ஒரு ஆயுத போராட்டம் ஆரம்பமானது. சரியான ஜனநாயக ரீதியிலே நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்த போது அதற்கு செவிமடுக்காமல் பெரும்பான்மை பலத்தை தொடர்ச்சியாக தங்களுக்கென்று உபயோகித்த காரணத்தினால்தான் ஜனநாயக முறையிலே எந்த பலனும் கிடைக்கவில்லை என்ற விரக்தியோடு இளைஞர்கள் ஆயுதங்களை தூக்கினார்கள். இளைஞர்கள் விரக்தியோடு ஆயுதங்களை தூக்கினார்கள் என்று சொல்லிவிட்டால் சிலர் சொல்வார்கள் ஏதோ விரக்தி அடைந்த இளைஞர்கள் ஆயுதத்தை தூக்கினார்கள் என்று சொல்லி ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். வசனங்களையும் சொற்களையும் மிக மிக கவனமாக பாவிக்க வேண்டிய காலம் இது. மேற்படிப்புக்கு இளைஞர்களுக்கு இடமில்லை. 70ஆம் ஆண்டுகளிலே தரப்படுத்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. வேலைவாய்ப்பு இல்லை. இனிமேல் இந்த நாட்டிலே எங்களுக்கு என்ன வாழ்க்கை? அரசியல் தலைவர்களுடைய போராட்டத்திற்கும் செவி கொடுக்கிறார்கள் இல்லை. எங்களுடைய எதிர்காலத்தையே முற்றாக நசுக்குகிறார்கள் என்று கொதித்தெழுந்த இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அந்த ஆயுத போராட்டமும் முடிவடைந்த நிலையிலே சாதாரணமாக ஒரு ஆயுத போராட்டத்திலே தோல்வி அடைந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த
இனத்துக்கு உய்வில்லை. அதற்கு பிறகு அந்த இனம் அடிமையாக வாழ வேண்டும் என்று முன்னைய காலத்திலே ஒரு நியதி இருந்தது. ஆனால் நவீன காலங்களிலே அப்படியாக இல்லை. விசேடமாக இரண்டாம் மகா யுத்தத்துக்கு பிறகு போர் எப்படியாக முடிவடைந்தாலும் அந்த நாட்டு மக்களுடைய அந்த நாட்டு மக்களுடைய உரிமைகள் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட முடியாது என்றால் அது அவர்களுடைய பிறப்புரிமை. அதைத்தான் அவர்களுடைய இறைமை என்று நாங்கள் சொல்கிறோம். ஜெர்மனியை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள். இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே தோல்வியடைந்த நாடுகள், முற்றாக நசுக்கப்பட்ட நாடுகள். அந்த இரு நாடுகளை இன்றைக்கு பாருங்கள், எந்த விதமாக பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலையிலே எந்த நாட்டுக்கும் சளைத்தவர்கள் அல்லாதவர்களாக நிமிர்ந்திருக்கக்கூடிய விதத்திலே சர்வதேச நியதி மாற்றப்பட்டு அந்த நாடுகள் உயிர்வுள்ள வகையிலே ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. ஜெர்மனியிலே சமஷ்டி ஆட்சி. அந்த நாடு திரும்பவும் உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்று இரண்டாக பிரிக்கப்பட்ட போதிலேயும் 90ஆம் ஆண்டுகளிலே இருந்து ஜெர்மனி இப்பொழுது ஒன்றாக இணைந்திருக்கிறது. உலக சமாதானத்துக்கு அது அச்சுறுத்தலாக இல்லை. ஜப்பான் இப்பொழுது உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலாக இல்லை. அது பழைய விட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த புதிய நவீன உலக நியதிக்கு மாறாக போரிலே தான் வென்றேன் என்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய மக்களுடைய நியாயமான ஜனநாயக உரித்துக்களை அவர்களுக்கு கொடுக்காமல் அடக்கி அடிமைகளாக அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று அந்த போர் காலத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நினைத்திருந்தான். ஆனபடியால் தான் அவருடைய ஆட்சி காலத்திலே 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களை என்ன விதமாக ஒதுக்கினார்கள். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய அலுவலகத்திலே நாங்கள் கூட்டம் வைத்த போது சரமாரியாக கற்களால் தாக்கினார்கள். அதைவிட மோசமாக அவரை கொல்ல வேண்டும் என்று அவருடைய வாகனத்துக்கு வெடிகுண்டு எறிந்து துப்பாக்கியினாலே அவரை சுட்டார்கள். இதெல்லாம் நடந்தது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே. அதை சுட்டவர்கள் பட்ட பகலிலே அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் அவர் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை உடையவர்கள் தான் அதை நடத்தியும் இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த விதமாக கேவலமாக நாங்கள் ஆயுத போராட்டத்திலே வெற்றி பெறவில்லை என்ற காரணத்தை வைத்து எங்களிடத்தில் இருந்து பிரித்தெடுக்க முடியாத எங்களுடைய பிறப்புரிமையை, எங்களுடைய சுய நிர்ணய உரிமையை, எங்களுடைய இறைமையை எப்படியாவது தவிர்த்து விடலாம், எங்களிடத்திலிருந்து விலக்கி விடலாம் என்று அவர் பெரிய எத்தனம் எடுத்தார். போரை வென்ற காரணத்தினாலே வாழ்நாள் முழுவதும் நான் ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்று நினைத்தார். போரை வென்ற காரணத்தினாலே எனக்கு பிறகு என்னுடைய சந்ததிதான் இந்த நாட்டை ஆளும் என்று நினைத்தார். ஆனால் அந்த பகற்கனவு இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே தவறுபடியாகியது. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறார். மீண்டும் ஒரு முறை பிரதம மந்திரியாக ஆகிவிடலாம் என்று பகற்கனவு காண்கிறார். ஜனவரி மாதத்திலே எங்களுடைய மக்களுடைய வாக்குரிமையின் பிரயோகத்தினாலே அந்த ராட்சதனை நாங்கள் ஆட்சியிலே இருந்து அகற்றினோம். அரியாசனத்திலே இருந்து நாங்கள் இறக்கினோம். திரும்பவும் அந்த பதவிக்கோ அதை ஒத்த பதவிக்கோ அவர் வருவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இன்றைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நாங்கள் பதவியிலே அமர்த்தி இருக்கிறோம். அது மஹிந்த ராஜபக்சவை அந்த பதவியிலே இருந்து இறக்க வேண்டிய ஒரு அவசர தேவைக்காக நாங்கள் செய்தோம். அதற்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் உபயோகித்தோம். ஜனநாயகத்திலே மிக சொற்ப வாக்குகளுடைய மக்கள் என்று சொல்லப்படுகிற தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள், அந்த சொற்ப வாக்குகள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக ஜனவரி 8ஆம் தேதி இயங்கியது என்பது இப்பொழுது வரலாறு. எங்களுடைய வாக்கு, தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது என்பது இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்தது. ஒருபோதும் இந்த மாற்றம் இப்படியான மாற்றம் வர முடியாது என்று நினைத்திருந்தவர்கள்
எங்களுடைய அந்த வாக்குப்பலத்தினாலே மாபெரும் அரசியல் புரட்சி ஒன்று ஏற்பட்டதை பார்த்திருக்கிறார்கள். சர்வதேசமும் அதை பார்த்திருக்கிறது. வேறு நாடுகளிலே சர்வாதிகாரிகளை அகற்றுவதற்கு பெரும் போராட்டங்கள் நடந்த காலம் இது. அரபிய வசந்தம் என்று சொல்லி எத்தனை நாடுகளிலே எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு அந்த நாட்டு சர்வாதிகாரிகளை மாற்ற வேண்டியதாக இருந்ததால் இங்கே வாக்குப்பலத்தினாலே, அதுவும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குப்பலத்தினாலே 5 ஆண்டுகளில் ஒருவரை பதவியிலிருந்து இறக்கியிருக்கிறோம். எங்களுடைய வாக்குக்கு பலம் உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை. வருகிற தேர்தலிலே இதே விதமான இன்னொரு பெரும் அரசியல் புரட்சியை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு தீர்வு பொதியை முன்வைத்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாகத்தான் நிகழப்போகிறது. தமிழ் மக்கள் நாங்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த சமஷ்டி தீர்வுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்களா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிற தேர்தலாக இருக்கிறது. ஆனபடினால் தான் நாங்கள் தமிழ் மக்களிடத்தை சென்று சொல்கிறோம், நீங்கள் ஒருவருக்கும் வாக்களிக்க முடியாது. நிச்சயமாக தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க முடியாது. நிச்சயமாக மைத்ரிபால சிறிசேனவா மஹிந்த ராஜபக்சவா யார் தலைவர் என்று தெரியாமல் இருக்கிற கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க முடியாது. இன்றைக்கும் நீதிமன்றத்திலே அவர்களுக்கிடையே இழுபறி. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளரை விலக்கி இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளரை பதவியில் விலக்கியிருக்கிறார். அவர்கள் இருவரும் அந்த பதவியை இயங்க முடியாது என்று சொல்லி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. இந்த கட்சிகளுக்கான போராட்டம் இவர்களுக்கு இடையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இழுபறி படட்டும். எங்களுக்கு இப்பொழுது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஏற்பட்ட மாற்றம் திரும்ப ஒரு சர்வாதிகாரிய கையிலே போகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை உறுதிப்படுத்துகிற தேர்தல். மைத்ரிபால சிறிசேனவுக்கு நாங்கள் வாக்களித்தோம் என்ற காரணத்தினாலே சிலர் சொல்ல தரப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு. அப்படி அல்ல, தமிழ் மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு. ஆகையினாலே அவரை பதவியில் இறக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உண்மையை மக்களே புரிந்திருந்தார்கள். அது புரியாதவர்கள் அல்லது நன்றாகவே புரிந்து மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்களை தேர்தலை பகிஷ்கரிக்க சொன்னவர்கள் இன்றைக்கு வந்து தேசியம் பேசுகிறார்கள். மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று படாத பாடுபட்டவர்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் ஏதோ கொள்கையை கைவிட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து பாருங்கள். நாங்கள் ஒரு தனித்தேசிய இனம், ஒரு மக்கள் என்று சர்வதேச விவகாரங்களிலே சர்வதேச ஆவணங்களிலே நாங்கள் இடம் பெற்றவர்கள். அந்த தகுதியை வைத்து எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு. அது எங்களுடைய தாயக பிரதேசமாக நாங்கள் பூர்வீகமாக குடியிருந்த வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இறைமையை உபயோகிக்கிற வரைக்கும் அந்த சுயநிர்ணய உரிமையிலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றும் கெஞ்சி கேட்கவில்லை சமஷ்டி ஆட்சியை. பல உடவியாளர்கள் கேட்கிறார்கள், தேசிய கட்சிகள் இரண்டும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதை நீங்கள் எப்படி பெற போகிறீர்கள் என்று. அவர்கள் கொடுத்து நாங்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கொடுப்பதால் தான் எங்களுக்கு கிடைக்கும் என்பதும் அல்ல. இது எங்களுடைய பிறப்புரிமை. இது சர்வதேச நியதியிலே இருக்கிறது, சர்வதேச சட்டங்களிலே இருக்கிறது. சர்வதேச சமூகம் இன்றைக்கு சமஷ்டி முறையான ஆட்சி இலங்கையிலே நிறுவப்பட வேண்டியது அவசியம். அது ஒரு நியாயமான கோரிக்கை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு சர்வதேச விசாரணை ஆணையிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாடுகளிலே உலகத்திலே சர்வதேச விசாரணை ஆணையிடப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒரு கையிலே எல்லாம் அப்படியாக சர்வதேச சமூகம் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை நடைபெற்று அதிலே குற்றவாளிகளாக காணப்படுகிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அதோடு கூட இந்த குற்றங்கள், இந்த யுத்தம் இடம்பெறுவதற்கு மூல காரணமாக இருந்த தேசிய இனப்பிரச்சனை அதிகூடிய அதிகார பகிர்வின் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அந்த 3 தலைவர்கள் 3 தீர்மானங்களிலேயும் சொல்லியிருக்கிறார்கள். வருகிற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை சம்பந்தமான விவாதம் வரும்.
அந்த சர்வதேச விசாரணை அறிக்கை வருகிற போது அதோடு சேர்ந்து இந்த விடயங்கள் இனிமேல் இந்த நாட்டிலே இடம்பெறாமல் இருப்பதற்காக அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அது அதிகூடிய அதிகார பயிரின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட முடியும். அதிகூடிய அதிகார பயிர் முறை என்று சொன்னால் ஒற்றையாட்சியின் கீழ் அது செய்யப்படவே முடியாது. அதெல்லாம் அந்த நாடுகளுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அந்த 47 நாடுகளிலே பெரும்பான்மையான நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்ட நாடுகள். உலகத்திலே மிகவும் விஸ்தீர தன்மை கொண்ட நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்ட நாடுகள். ஆகையினாலே எங்கேயோ தெரியாத ஒன்றை கண்டறியாத ஒன்றை நாங்கள் கொண்டு வந்து இங்கே முன்னே வைக்கவில்லை. உலகம் ஏற்றுக்கொள்கிற ஒரு முறையை, நடைமுறை சாத்தியமான ஒரு முறையை, பலராலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையை, எங்களால் கேட்கக்கூடிய உரித்து உள்ள ஒரு முறையை நாங்கள் மக்கள் முன்பாக வைத்திருக்கிறோம். இதற்கு சார்பாக எங்களுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டியது அத்தியாவசிய கடமையாக இருக்கிறது. இதற்கும் நாங்கள் வாக்களிக்காவிட்டால் இதற்கு பிறகு எங்களுடைய உரித்தை பற்றி, எங்களுடைய உரிமையை பற்றி, எங்களுடைய இறைமையை பற்றி, எங்களுடைய சுயநிலை உரிமையை பற்றி, தாயகத்தை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கே அருகதை இல்லாமல் போய்விடும். வெற்றி சொற்களோடு, வெற்றி கோஷங்களோடு, வாழ்த்து கௌரவத்தோடு நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் சொல்லுகிறது எங்களுடைய மக்கள் திருசங்கற்பமாக கௌரவத்தோடு இந்த நாட்டிலே எவருக்கும் சளைக்காதவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரங்களை வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களிலே, எங்களுடைய தாயக மண்ணிலே நாங்கள் எங்களை ஆளுகிறான் ஆட்சி முறைதான் சுயாட்சி ஆட்சி முறை. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இது கொடுக்க முடியாது என்று எவரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு எவரும் சொல்லவும் இல்லை. தென்னிலங்கையிலே தேர்தல் காலத்திலே சொல்லுகிறார்கள், சொல்லட்டும். ஆனால் தீர்வு என்று வருகிற போது, சர்வதேச அழுத்தம் வருகிற போது, சர்வதேச விசாரணையை கொண்டு வந்து உருவாக்கி நிலைநிறுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய மக்கள் சார்பாக அதை பேசுகிற போது, சர்வதேசத்திலே போய் சொல்லுகிற போது அந்த தீர்வு வந்தே ஆகும். ஆனால் அதற்கு முன்னதாக எங்களுடைய மக்களுடைய முழுமையான ஆணை அந்த தீர்வுக்கு கிடைக்க வேண்டும். அதை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிற வேளையிலே அதற்கு வாக்களிக்காமல் இபிடிபி சந்திரகுமாருக்காகவோ அல்லது வேறு இன்னொரு உள்கட்சி கட்சிக்காகவோ அல்லது தேசியம் என்று சொல்லிக்கொண்டு, தேசம் என்று சொல்லிக்கொண்டு அந்த சொற்பதங்களின் அர்த்தமே புரியாதவர்களாக போட்டியிடுகிறவர்களுக்கோ நாங்கள் எங்களுடைய வாக்குகளை சிதறடிக்க விடுவோமாக இருந்தால் அந்த ஆணை கிடைக்காமல் போய்விடும். விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 7 ஆசனங்களையும் நாங்கள் கைப்பற்றியே ஆக வேண்டும். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இந்த ஒரு தேர்தல் மாவட்டத்திலே தான் அதை நாங்கள் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய மாபெரும் அரசியல் புரட்சி என்று நான் சொல்வது அதைத்தான். ஒரு காலமும் இந்த நாட்டிலே இடம்பெறாத ஒரு சாதனையை யாழ் தேர்தல் மாவட்டத்திலே, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களிலே நாங்கள் செய்து காட்ட வேண்டும். 7 ஆசனங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வர வேண்டும். அது வருவதற்கான ஒரே வழி, மற்ற எவருக்கு 5% வாக்குகள் கிடைக்கக்கூடாது. எதற்கு அவர்களுக்கு 5% வாக்குகள்? 5% வாக்குகள் ஏராளமான எண்ணிக்கையான வாக்குகள். சமஷ்டி கொள்கைக்கு எதிராக, ஒற்றையாட்சிக்காக அல்லது வரவிலக்கம் இல்லாத கோஷங்களுக்காக மக்கள் வாக்குகளை விரயமாக்க கூடாது. 5% கூடிய அளவு. அது கிடைக்காமல் நாங்கள் பண்ணுவோமாக இருந்தால், தேர்தலிலே நாங்கள் அனைவரும் சென்று வாக்களிப்போமாக இருந்தால், வாக்களிக்கிற அனைவரும் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிப்போமாக இருந்தால், நாங்கள் அந்த பெரும் புரட்சியை யார் தேர்தல் மாவட்டத்திலே செய்து காட்ட முடியும். அப்படி ஒன்றை நாங்கள் செய்து காட்டுவோமாக இருந்தால் அது உலகை அதிர வைக்கும். ஒருவருக்கும் ஒரு இடமும் கிடைக்காமல் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இப்படியாக மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது உலகை அதிர வைக்கும். அந்த கடமையை நீங்கள் செவ்வடியில் நிறைவேற்ற வேண்டும். வீட்டுக்கு வாக்களித்து உங்களுக்கு விருப்பமான 3 பேருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். அது உங்களுடைய தீர்மானம். இந்த மண்ணிலே உங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற அரசு தம்பி ஸ்ரீதரனுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள், வாக்களிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள். எங்களுடைய கட்சி தலைவருக்கு இந்த தேர்தல் மாவட்டம் முழுவதிலேயும் வாக்குகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர் எங்களுடைய தலைவர் என்பதை இந்த தேர்தல் வாக்கின் மூலமாக நாங்கள் வெளியே காட்ட வேண்டும்.
மற்றொரு வாக்கு உங்களுக்கு சுயாதீனமாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் அந்த ஒருவருக்கு நீங்கள் அந்த வாக்கை கொடுக்கலாம். ஆனால் பிரதானமாக வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும், மக்கள் திரளாக சென்று வாக்களிக்க வேண்டும். இவற்றை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் வருகிற 18ஆம் தேதி இன்னும் ஒரு புரட்சியை, ஜனவரி மாதத்திலே உலகம் வியக்கத்தக்க புரட்சியை செய்து அதே வாக்காளர் பெருமக்கள் இன்னும் ஒரு பெரும் புரட்சியை செய்து இந்த நீண்ட காலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் பிரச்சனையை, தேசிய இன பிரச்சனையை, எங்களுடைய அபிலாஷை கிடைக்கிற வண்ணமாக நாங்கள் தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்களே உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி சென்ற இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியுடைய இலக்கம் 3 போட்டியிடுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட சட்டத்தரணி இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான கௌரவ எம் சுமந்திரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உரையாற்ற வருமாறு யாழ் மாவட்டத்தினுடைய இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் உசாந்தன் அவர்களை அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றேன்.